ஓம் சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல 41வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாபாவினுடைய பக்தர்கள்ல ரொம்ப வயசான ஒரு பக்தர். அந்த பக்தருக்கு நிறைய புனித நூல்கள் படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி அவர் நிறைய புனித நூல்களை படிச்சிருக்காரு. அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானேஸ்வரி என்ற ஒரு புனித நூலை தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற புத்தகம் எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புனித நூல் பகவத்கீதை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பகவத்கீதையை ஞானேஸ்வர் அப்படிங்கிறவர் மராட்டிய மொழியில ஒரு வியாக்கியானம் ஆக கொடுத்தார். அதுதான் இந்த ஞானேஸ்வரி புத்தகம். இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை அவர் படிக்கணுங்கிறது அவருடைய ரொம்ப நாள் ஆசை. ஆனா மற்ற புத்தகங்களை படிக்கும்போது, மற்ற புனித நூல்களை படிக்கும்போது அவருக்கு ஒரு மன அமைதி இருந்தது. அதை படிக்கணும் அப்படின்ற ஆவலும் இருந்தது. அதை படிக்கவும் முடிஞ்சது. ஆனா அதே ஒரு எண்ணம் இந்த ஞானேஸ்வரி புனித நூலை படிக்கணுங்கிற எண்ணமும் இருந்தது. ஆனா அந்த புனித நூலை திறந்து படிக்கணும்னு உட்காரும் பொழுது அவருக்கு அந்த சூழ்நிலை ஏதோ வரல. படிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு மன சங்கடம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருந்ததால அவருக்கு அந்த புனித நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிடுது. அவர் அதை பற்றி நிறைய யோசிப்பார். அதாவது புனித நூல்கள் எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் என்னுடைய வயதிற்கு. ஆனா இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை மட்டும் என்னால் படிக்கவே முடியலையே, ஏன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த புத்தகத்தை நம்ம பாபா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் கையால அந்த புத்தகத்தை மறுபடியும் வாங்கி அவருடைய ஆசீர்வாதத்தோட நாம படிக்கணும். அப்போ இந்த புத்தகத்தை நாம முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு மனசுல படுது. அதனால என்ன பண்றாரு, எப்படியாவது நாம பாபாவை சந்திச்சு பாபா கிட்ட இந்த புனித நூலை கொடுத்து மறுபடியும் நாம அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக ஷீரடிக்கும் போறாரு. ஷீரடிக்கு போகும் பொழுது பாபாவை சுற்றி ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு பாபா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு நல் வார்த்தை சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்றார், அந்த ஞானேஸ்வரி புனித நூலின் பிரதி, அதாவது செராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அந்த பிரதியை கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. அதாவது அதையாவது கொடுத்து நாம வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நின்னுகிட்டு இருக்காரு. ஆனா கூட்டம் குறையிற மாதிரி தெரியல. நிறைய கூட்டம் இருக்குது பாபாவை சுத்தி. இவர் என்ன பண்றாரு, எப்படியாவது இன்னைக்கு பாபாவை நாம சந்திச்சு இந்த புத்தகத்தின் பிரதியை கையில கொடுத்து பாபாவின் ஆசீர்வாதத்தோட நாம இன்னைக்கு ஞானேஸ்வரி புனித நூலை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக ரொம்ப முயற்சி பண்றார். அவரால முடியல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றார், பாபா பக்கத்துல போயிட்டாரு. போயிட்டு நிறைய பேர் தங்களுடைய குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதுல நாம கொண்டு வந்திருக்கிற புத்தகம் நாம கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்தாலே நம்மளால படிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னமோ தெரியல, நம்மளால படிக்க முடியல. நமக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை விட பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. இவங்களை எல்லாம் நாம தொந்தரவு பண்ணிட்டு நாம போய் பாபாவை சந்திக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். அதனால பாபாவை தொந்தரவு பண்ணாம
பாபாவினுடைய ஆசியோடு இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பாபாவினுடைய கந்தல் துணிகள் இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு துணி எடுத்துக்கிறார் இந்த பெரியவர். துணியை எடுத்துட்டு, இது பாபா உடுத்திய துணி இல்லையா? அந்த கந்தல் துணியை தான் எடுத்துட்டு அந்த கந்தல் துணியை பாபாவாகவே பாவித்து பாபா மாதிரியே மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் என்ன பண்றாரு? கந்தல் துணியை கையில எடுக்கிறாரு. கையில எடுத்து ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்த பிறகு அப்போ கூட அவர் மனசுக்கு சரியா வரமாட்டேங்குது. ஏன்னா பாபா கிட்ட நாம ஒரு வார்த்தை பேசலையே, இந்த ஞானேஸ்வரியை நீ படி அப்படின்னு பாபா ஒரு வார்த்தை சொல்லலையே. ஏன்னா மற்ற பக்தர்கள் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு நான் எப்படி முன்னாடி போய் இந்த புத்தகத்துக்காக நிக்க முடியும்? பாபா எல்லாம் அறிந்தவர். அதனால என்னுடைய இந்த விஷயத்தை கூட நல்லா புரிஞ்சுப்பாரு. அதனால நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த கந்தல் துணியை எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்து ஒரு ஓரமா படிக்க ஆரம்பிக்கிறார். இதை பாபா பார்த்துட்டாரு. பாபா கூப்பிடுறாரு. எல்லா பக்தர்களும் நிக்கிறாங்க. ஆனால் பாபா இந்த வயதான பக்தரை, அதாவது இந்த ஞானேஸ்வரி புனித நூலை படிக்கணும் அப்படின்னு ஆவலாக வந்தாரு பாத்தீங்களா? அந்த பக்தரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பாபா அந்த பக்தரை திட்டுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வயசுக்கு தகுந்த வேலை தான் செய்கிறியா? என்ன பண்றே நீ அப்படிங்கிறாரு. அந்த பக்தர் ஒண்ணுமே பேசல, அப்படியே அமைதியா நிக்கிறாரு. பாபா கோபமா பேசுறாரு. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. என்ன வேலை பண்ற நீ? இது உன்னுடைய வயசுக்கு சரியா? இது முறையா நீ செய்யறது? கந்தல் துணியை போய் நீ திருடுறியே. கந்தல் துணியை திருடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு. பாபா கோபப்படும் போது இவர் மனசுக்கு அந்த கோபம் சந்தோஷம்தான் தருது. ஏன்னா தன்னை பாபா ரொம்ப உரிமையோடு திட்டுறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த முதிய பக்தருக்கு. வாயே வரல பேசுறதுக்கு. அமைதியா கேட்டுக்கிறாரு. அப்போ பாபா என்ன சொல்றாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கியே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கந்தல் துணி திருடத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா? அமைதியா இருக்காரு அந்த பெரியவர். பாபா கேட்கிற கேள்விக்கு பெரியவரால பதில் சொல்ல முடியல. அமைதியா நிக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன பண்றாரு? பாபா அந்த முதிய பக்தர்கிட்ட ஒரு 20 ரூபாய் கேட்கிறார். அந்த பக்தரும் 20 ரூபாய் தர்றாரு. பாபாவும் அந்த 20 ரூபாயை வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா தர்றாரு. கேட்கிறது யாரு? பாபாவாச்சே. பாபா அந்த 20 ரூபாயை வாங்கிட்ட பிறகு அந்த ஞானேஸ்வரி புத்தகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஞானேஸ்வரி புத்தகம் பாபா கிட்ட ஒண்ணு இருக்கு. அந்த புத்தகத்தை அந்த பக்தர்கிட்ட தர்றாரு. இந்த பக்தர்கிட்ட கொடுத்து, நீ பண்ண காரியத்துக்கு, நீ செஞ்சிருக்கிற இந்த வேலைக்கு இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை படி. நீ இந்த புனித நூலை படித்தாலாவது உன்னுடைய மனசு தெளிவாகுதான்னு பார்க்கலாம். அப்பவாவது மண்டையில இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தின் கருத்து ஏறுதான்னு பார்க்கலாம். இப்பவாவது இந்த புத்தகத்தின் கருத்துக்கள் உன்னுடைய மனசுல பதியுதான்னு பார்க்கலாம். முதல்ல இதை நீ படி, ஒரு ஓரமா உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வரி புத்தகத்தை அந்த பக்தர்கிட்ட தர்றாரு பாபா. அந்த பக்தர்கிட்ட இருக்கிறது அந்த புத்தகத்தின் பிரதிதான். ஆனா அந்த ஞானேஸ்வரி புத்தகத்தினுடைய உண்மையான ஒரிஜினல் காப்பி பாபா கிட்ட தான் இருக்கு. பாபா அந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை பக்தர்கிட்ட கொடுத்து நீ படின்னு சொல்லும் பொழுது அந்த பக்தர் அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு பாபாவின் அருகிலேயே உட்கார்ந்து
அந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை பாபாவின் முழு ஆசியோடு படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் படிக்கும் பொழுது அவர் மனதில் பதிந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் பசுமரத்து ஆணி போல பதிய ஆரம்பிச்சது அந்த பக்தர்கிட்ட. இது அங்க சுத்தி இருந்த எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இந்த வயதான பக்தர் எதற்காக அந்த கந்தல் துணியை திருடணும்? எதற்காக பாபா கிட்ட இவ்வளவு திட்டு வாங்கணும்? பாபா ஏன் அந்த பக்தர்கிட்ட 20 ரூபாய் வாங்கினாரு? ஏற்கனவே அந்த பக்தர் ஞானேஸ்வரி புத்தகத்தின் ஒரு பிரதியை கையில வச்சுக்கிட்டு தானே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பாபா ஏன் தன்கிட்ட இருந்த ஒரு ஞானேஸ்வரி புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கிறாரு? இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இந்த அத்தனை சந்தேகங்களும் பாபா உணராமலா இருப்பாரு? ஒரு ஸ்டேஜில் பாபா அந்த வயதான பக்தரின் நண்பர் அவர்கிட்ட சொல்றாரு, படிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கிறார். அந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை அந்த பக்தர் படிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. பாபா இதை விசாரிக்கிறார் அந்த பக்தரின் நண்பர்கிட்ட. அவரும் படிக்க ஆரம்பிச்சிட்டார் பாபா அப்படின்னும் பொழுது பாபாவுக்கு அவ்வளவு ஒரு மனசு சந்தோஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையிலேயே இந்த பக்தர் தான் இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை படிக்கணும், அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை நாம உள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு, மனசார நினைச்சாரு. அது பாபாவினுடைய ஆசீர்வாதத்தால நடக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்ந்தாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் அவருக்கு இருந்தது. அந்த ஆசீர்வாதம் வாங்கும் சரியான முறைதான் அவருக்கு தேர்ந்தெடுக்க தெரியாமல் போயிடுச்சு. அந்த கந்தல் துணியை அந்த பக்தர் திருடிட்டாரு. அதாவது திருடல, எடுத்துட்டாரு. அதை பாபா உணர்த்துறாரு. அவர் ஏன் தெரியுமா அதை எடுக்கிறாரு? அப்படியாவது என்னுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. நானே ஆசீர்வதிக்கும் பொழுது என்னுடைய கந்தல் துணி அவருக்கு எதுக்கு? அது அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு என்கிட்ட இருந்த புத்தகத்தை நான் கொடுத்தேன். அவர்கிட்ட வாங்கின அந்த 20 ரூபாய் அப்படின்னு சொல்றது அவருடைய குரு தட்சணை. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நூலையும் ஒரு ஆசானாக இருந்து சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னா குரு தட்சணையாக ஒரு தொகையை வாங்கிட்டு சொல்லித்தரும் பொழுது அந்த கருத்துக்கள் படிக்கிறவங்க மனசுல ஆழமா பதியும். அதனால அது குருதட்சணையா இருக்கட்டுமே. அதனால தான் அந்த 20 ரூபாயை நான் வாங்கினேன். அந்த கந்தல் துணியை அவர் எடுக்கும் பொழுதே அவர் எந்த அளவுக்கு என் மேல் பக்தியை வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால தான் நானே என் கைப்பட ஞானேஸ்வரி புத்தகத்தை அவர் கையில கொடுத்து அதை சொன்னேன். இன்னும் அவர் அந்த புத்தகத்தை ரொம்ப சுலபமாக படிக்க முடியும், அதனுடைய கருத்துக்களை அவரால் இன்னும் வேகமாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு பாபா. இதை கேட்ட அந்த வயதான பக்தரின் நண்பரும் சரி, பாபாவை சுற்றி இருந்த மற்ற பக்தர்களும் சரி, பாபாவினுடைய அந்த தாய் உள்ளம், பாபாவினுடைய அந்த நல்ல ஒரு எண்ணம் பாபா கிட்ட சொல்லாமலேயே பாபா அந்த பக்தரின் அந்த மனசை படிச்ச விதம் எல்லாமே மற்ற பக்தர்களை ரொம்பவே வியக்க வைத்தது. இப்போ இந்த ஒரு கதையை கேட்கும்போது நமக்கே அப்படித்தானே தோணுது. எவ்வளவு அழகாக பாபா புரிஞ்சுக்கிட்டாரு பாத்தீங்களா? ஒரு நூலை படிக்கணும்னு ஒரு பக்தர் ஆசைப்படுறாரு. அந்த பக்தருக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு நூலையும் தர்றாரு, குருவாகவும் இருக்காரு. குரு தட்சணையாக அவர்கிட்ட இருந்து 20 ரூபாயும் வாங்கிட்டாரு. அந்த 20 ரூபாய் அப்படிங்கிறது மறுநாளுக்கு மற்ற பக்தர்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு உதவி. அதாவது நம்ம கிட்ட இருந்து பாபா வாங்கி அதை மற்ற பக்தர்களுக்கு அவர் தர்றாரு. பாபா
அவருக்காக என்ன எப்போ சேர்த்துக்கிட்டார்? பாபா எப்பொழுதுமே தன்னை பார்த்துக்கிட்டதில்லையே. இப்படித்தான் நாம கூட ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, அது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டுமே, புதுசா ஒரு நூல் படிக்கணும், ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கணும், ஒரு ஆன்மீக விஷயத்தை கத்துக்கணும், எதுவாக இருந்தாலும் பாபாவை குருவாக நினைச்சு பாபாவின் பொற்பாதங்களில் அந்த புத்தகத்தை சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகு நாம எடுத்து படிச்சோம் அப்படின்னா அந்த புத்தகத்தின் கருத்துக்கள் அவ்வளவு சுலபமாக நம்ம மனசுல பதியும். இதுதான் உண்மை. இதுதான் சாய்சத் சரிதம் 41வது அத்தியாயம் நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னைக்கு சாய்சத் சரிதம் 41வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.